இதான் ப்ரோ சப்ளை குடுத்துருக்கேன். இது சப்ளை. ஆனா நான் 15 மினிட்ல ஒரு சப்ளை இருந்துச்சு. அந்த தான் எடுத்திருந்தேன். ஓகே. அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ ட்ரெண்ட் வந்து எதுக்குன்னு பார்க்கணும். இது வந்து பிஓஎஸ். இது வந்து சோச்சு. இது பிஓஎஸ். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சப்ளைய தான் பார்க்கணும். இது வந்து எகைன் மேல போவான் இப்போ. நீங்க எடுத்திருக்கிற மாரி பார்த்தா, ம். எகைன் வந்து இத ஃபெயில் பண்ணிட்டு மேல போவான். ம். இத ஃபெயில் பண்ணிட்டு மேல போவான்னா, கீழ அதாவது இங்க இருந்து பை வந்து பார்க்கலாம். இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. மிட்டிகேட்ல டிமாண்ட் கண்ட்ரோல்ல மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். நீங்க எடுத்திருக்க சப்ளை வந்து ஃபெயில் ஆகலாம். ஏன்னா மேல இங்க இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேட் ஆகறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு மூவ் குடுக்குறான்னா, இது மேனிபுலேட் பண்றதுக்கான ஒரு மூவா இருக்கும். அப்போ இந்த டிமாண்ட் வந்து 15 மினிட்ஸ் டிமாண்ட் அப்படின்றனால, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடியும் போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். சும்மா. ஓகேங்களா? அப்போ 1 ஹவர்ல இல்ல. 15 மினிட்ஸ்ல பார்க்குறோம். டிமாண்ட் வந்திருக்கு. இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ரீஃபைன்மென்ட் பாருங்க. இந்த லோவை ஹிட் பண்ணியிருக்கானா? லோவை ஹிட் பண்ணி டிமாண்ட் எடுத்திருக்கான். இன்ஸ்டிடியூஷனல் மூவ். ஸோ ரீஃபைன்மென்ட் எடுத்திருக்கானான்னு பார்க்கலாம். எடுத்திருப்பான் ரீஃபைன்மென்ட். அப்போது என்ன பண்ணுறோம்? 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்ல இது ஹை, இது லோ. ஹை எடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பட் டிமாண்ட் இல்லை. ரைட்டா? அப்படி டிமாண்டுன்னு பார்த்தாலும் இது ஒரு டிமாண்டாக வரும்னு வச்சுங்களேன். ஆனால் மேலே போயிட்டு டிமாண்ட் எடுக்கக்கூடாது. ப்ரீவியஸ் லோ இங்கே தான் இருக்குது. இப்படி வந்து செட் பண்ணணும். பை. ஓகே. அடுத்தது இங்கே பிஓஎஸ். இது வந்து நமக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? புரியுதா? ம். இது செட் ஆகலை. ஏன்னா மேலே இருக்கான். இது வந்து நம்ம எடுக்க வேண்டாம். அப்போ இது வந்து எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் லோ, லோக்கு கீழே கொஞ்சம் இங்கே பாருங்கள். லோ இப்படி இருக்குது. ப்ரீவியஸ் லோ. இப்படி போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண கம்மி பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இது வந்து இங்கே பிஓஎஸ் ஆனாலும் அடுத்த இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து மேலே தூக்கக்கூடாது என்ட்ரியை. அடுத்தடுத்த இடத்துல அப்படி என்ட்ரி போட்டு போகக்கூடாது. இதில் போட்டிங்கன்னா இதுதான் சேஃபஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வருது. இதை போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரேக் ஈவன். ரைட்டா? ஸோ இங்கே வரான். கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கான். ஹெவி கண்ட்ரோல் எடுத்திருக்கு. டிபி இந்த ஹையில் வந்து போடுங்க. 1:12. இந்த ஹை எடுப்பான் ப்ரோ. இப்போ இது பிரேக் ஈவன் ஆர்டராக இருக்கும். இந்த ஹை எடுப்பான். அப்போது உங்களுக்கு 4 ஹவர் தான் போய் பார்க்கணும். 4 ஹவர் சப்ளைவே கண்ட்ரோல் இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதாவது ஒரு மூவ் கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சப்ளையில் போயிட்டு நீங்கள் செல் பார்க்கலாம். இது டிசிஷனல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இது இதை விட கம்மியான பவர் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. மேலே இருக்கிற சப்ளை எக்ஸ்ட்ரீம். ம். இது நல்ல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதுக்கு 15 மினிட்ஸில் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட்டில் கண்டுபிடிங்க எந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மேல இருக்க எக்ஸ்ட்ரீம் தான். மேலே இருக்க எக்ஸ்ட்ரீம் தான். இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் இதுவா? ஆ இது ஒர்க் ஆக ஏன் ப்ரோ சான்ஸ் இருக்கு? ஒரு 50% பாடி பண்ணி
அப்புறம் ப்ரோ வேறு கொஞ்சம் ஜூம் ஆன் பண்ணியிருக்காங்க. மிட்டிகேட் ஆகுது. ப்ரீவியஸ் ஹை ஆன் பண்ணிட்டான். ம் ஓகே ஓ இதை எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். அவ்வளோதான். அப்போ கீழே இன்னும் கூட ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போங்க. இது 3 இருக்கா, இது அப்படியே ஒன்றா போட்டுருங்க இப்படி. இப்போ 2 இருக்குது. 3 இருந்ததுனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக இப்படி எடுக்கிறோம். கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், பிரச்சனை இல்லை. இதில் 2 தான் இருக்குது, இது அப்படி ஒன்றா கூட போடலாம். 2 இருக்குனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே அதை விட்டுருங்க. இதில் 3 இருந்தனால ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டு இருந்ததை நம்ம 1 ஹவருக்கு கொண்டு வந்தோம். இது 15 மினிட்ஸ் நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுத்திருந்தா கன்ஃபர்மேஷன் எதில் பார்க்கணும் ப்ரோ? 5 மினிட். இப்போ நம்ம 1 ஹவராக வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் 1 ஹவரில் இருந்து. 5 மினிட். அது 5 மினிட். அதே 5 மினிட், அவ்வளோதான். இப்போ எப்படி இருந்தாலும் 5 மினிட் வந்துடுவோம். ஓகேங்களா? அப்போ இப்போ இங்கே இந்த சப்ளைவும் மேல இருக்க ரீஃபைனிங் சப்ளை எக்ஸ்ட்ரீம் பவராக இருக்கு. அது நல்லாவே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியாக இருக்குது, ஆனால் இது அப்படி கிடையாது. இது நல்லா இருக்கு. இந்த ஐயெல்லாம் ஆன் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் இதுதான் எடுப்பான்னு கிடையாது, திடீர்னு வந்து இதில் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நம்ம ரெண்டுமே ஈவனாக வச்சுக்கலாம். லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, சின்னதாக தான் லாஸ் ஆகும் 0.5%. ஆனால் ப்ராஃபிட் வந்து பெருசாக நம்ம பிடிச்சிடணும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் சப்ளைன்றது இதுதானே, ட்ரை பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அப்போது இப்போ வாங்க கேட்டு வந்து பார்ப்போம். 2 டைம் ஃப்ரேம் இல்லைனா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு பார்க்குறோம். இது வந்து இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இது ஆக்சுவலாக பிஓஎஸ் ரீட்ரேஸ்மெண்ட் மோடில் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போகணும். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட் மோடில் இருக்கான். டெய்லி போகிறோம். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு கவுண்டர் வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல கவுண்டர் பிரேக் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போது மார்க்கெட் செல் ஆகணும். ஓகேங்களா? செல் ஆகணும். செல் ஆகிறதுக்கு கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகணும். அதனால் இந்த டிமாண்டை நம்ம எடுத்திருந்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 15 மினிட்ஸில் நம்ம பை வந்து இங்கே கொடுத்துருந்தோம். இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட் 3 டிமாண்டில் கொடுத்துருந்தோம். அங்கேயும் வந்து மார்க்கெட் வரல, வராமலே மேலே போயிட்டான். அடுத்தது இங்கே கொடுத்துருந்தோம், இந்த 3 டிமாண்ட், அங்கேயும் வரல மார்க்கெட். ஆனால் இங்கே 15 மினிட்ஸ் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம சப்ளை கிட்ட போயிடுச்சு, எந்த ஒரு என்ட்ரியும் அப்டேட் கொடுக்கல, அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சப்ளை கிட்ட போயிட்டான், சப்ளைலேருந்து செல்லு நமக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மோடில் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே தான் வரணும். அப்போது மார்க்கெட் செல் தான் ஆக போகுது. இப்போ நம்ம 4 ஹவரோ 1 டேலையோ நம்ம போய் பார்த்து இந்த இடத்துல எப்படியாவது செல் வந்து பிடிச்சிட்டோம்னா நம்ம கீழே வரைக்கும் வீக்லியோட டிமாண்ட் எது அப்படின்றது வந்து பார்க்கலாம். கீழே டிமாண்ட் வந்து எது, கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுங்க. கீழே எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி எடுத்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ட்ரி எடுத்து இந்த எக்ஸ்ட்ரீமில் கூட போடலாம். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது என்ட்ரி. இது எல்லாமே லிக்விடிட்டி, தெரியுதா? இது எல்லாமே லிக்விடிட்டின்னு. சரி. அப்போ மார்க்கெட் அப்படியே நேராக கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வருவான். எக்ஸ்ட்ரீமை கூட ஃபெயில் பண்ணலாம், ஆனால் எக்ஸ்ட்ரீமுக்கு வருவான். அப்போது வீக்லியில் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்து 5 மினிட்ல இல்லை, ஏன்னா 4 ஹவரில் நம்ம இப்போ இருக்கோம் சப்ளை, 15 மினிட்ஸ் போயிடுவோம், 5 மினிட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? 5 மினிட் ஆர் 1 மினிட்ல 2 இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி போட்டு இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னு வைங்களேன், ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். ஆனால் நம்மளோட மைண்டு ஒத்துக்காது அது. சொல்லுங்க ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க, மேலே ரீஃபைனிங் பெண்டிங் விட்டுட்டு வந்திருக்காங்க.
மேபி இந்த பை சைடு லிக்விடிட்டியை அன் பண்ணிட்டு ரீஃபைனிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு ப்ரோ. இன்டிஸ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கே ஆகாதுன்னு கிடையாது. இன்டிஸ்மெண்ட் இல்லைன்னா ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே. இப்போ இங்கே கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டிஸ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரான். இன்டிஸ்மெண்ட்டில் ஒரு 50% கவர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மேனுவல் இன்டிஸ்மெண்ட்னா ஒரு 100% இன்டிஸ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு 50% இன்டிஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே ஓகேங்களா? அதனால் இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் மார்க்கெட் அப்படியே செல்லுலேயே விழுந்திருக்கான் அப்படின்னா இந்த ஹையை எடுக்கிறதுக்கு பாசிபிள் வந்து அதிகம். இந்த ஹை எடுக்க வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். எப்படி இந்த டெசிஷனல்லையும் எக்ஸ்ட்ரீம்லேயும் 2 லாஸ் பண்ணுவோமா? 2 லாஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணுவோம்? 1% லாஸ் பண்ணுவோம். ஆனால் ப்ராஃபிட்ன்றது பிடிச்சிடலாம். லாஸுக்கெலாம் நம்ம இங்கே பயந்தோம் அப்படின்னம்னா வேலைக்கே ஆகாது ப்ரோ. இது பிஓஎஸ் அப்படின்னா இது டிமாண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறானான்னு பார்க்கலாம். மேலே இங்கே கட் பண்ணியிருக்கான். நைட்டு மார்க்கெட்டில் பிஓஎஸ் பண்ணியிருக்கான். பிஓஎஸ் பண்ணி 15 மினிட்ஸில் பிரேக் பண்ணியிருக்கான். எகைன் பிரேக் பண்ணியிருக்கான். கீழே வரலாம், இந்த டிமாண்ட் வரைக்கும் வரலாம். ஆனால் சப்ளை கரெக்டாக இல்லை. இதுதான் சப்ளை. ஆனால் இதில் போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏன்னா பை ட்ரெண்டில் இருக்கான் அப்படின்றப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பை இருந்துச்சுன்னா மேலே போகலாம். ஓகேங்களா? மேலே போயிடலாம். இங்கே சப்ளை இருக்குது. கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து செல் பண்ணலாம் இந்த டிமாண்ட் வரைக்கும். இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இதில் பை எடுத்துட்டா இந்த சப்ளைக்கு போகும். இதில் பை எடுத்து இந்த சப்ளைக்கு போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பை போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்த சப்ளையை மட்டும் டார்கெட் பண்ணால் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக வெளியே வந்துடலாம். ஆனால் ஈரோ ஜிபிபிலாம் ரொம்ப லேட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும் ப்ரோ. அதனால தான் பண்ணுறதில்ல. ரொம்ப நாளாக மூவ் ஆகும். இந்த சப்ளைல ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்க்கலாம். பிஓஎஸ் சப்ளை இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது, ஹிடன் சப்ளை இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்லாம் இருக்குது. இருந்து பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து பையில் வந்து இருக்கான் அப்படின்றது மீனிங். ஸோ இது வந்து பிரேக் ஆகிறான் உடனே ஃப்ளிப்பு வந்து ஏன்னா இப்போ இதில் இந்த பிஓஎஸில் ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. அது இது மட்டும்தான். ஓகேங்களா? இது மட்டும்தான் இப்படி இருக்குது. அப்போது நான் இதை சப்ளை கன்சிடர் பண்ணாம இன்வெஸ்ட்மென்ட்டா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. ஓகே. இதுதான் எக்ஸ்ட்ரீம். அப்போது நமக்கு ஃப்ளிப்புன்றது இவ்வளோ பெரிய கேண்டலாக இருக்குது. இல்லைனா ஹிடன் டிமாண்ட் இப்படி கூட எடுக்கலாம். இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து பையாக இருக்கான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து பிரேக் ஆகுதுன்னா இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இதில் ட்ரை பண்ணக்கூடாது. சரி, அப்போ இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்துருவோம் நம்ம சைடில். நம்ம தப்பாக வந்து எடுக்கிறோம். ஆனால் பாருங்கள், நல்லா இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து கிளாமர் மாதிரி கொடுத்து நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும். மிட்டிகேட் நமக்கு இங்கேயே கன்ஃபர்மேஷனா இல்லை, இதில் கிடச்சிருச்சு. நோ, இங்கே இருக்குது கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே வந்து 5 மினிட் பிரேக் தான் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் இல்லையா?
டைரக்ட் என்ட்ரி தான் போயிருந்தேன். ஸோ நான் அந்த நீங்க சொன்ன மாதிரி 2 என்ட்ரி போவேன். என்னோடது 0.5 ஒரு என்ட்ரிக்கு. ம் அதில் ம் 0.25 டைரக்டாகவும் 0.25 கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் போகலாம் பிளான் பண்ணிப்போம். அது வந்து அது வந்து ஓகே. ஆனால் சப்ளைவே இது தப்பு. அதனால அப்படி நம்ம போகக்கூடாது. சப்ளை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இது சப்ளை தப்பு. அப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சேஃப் சைடில் இருக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இல்லை. இல்லாதனால நமக்கு எஸ்கேப் ஆயிரும். ஸோ டைரக்ட் என்ட்ரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து பாருங்க ப்ரோ. இப்போ தானே பிகினிங்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இதெல்லாமே வந்து பார்க்கணும். ஓகே ப்ரோ. அப்புறம் அப்டேட் பண்ணது அப்படியே தான் இருக்குது எல்லா கரன்சி பேரும். யூரோஸ்ட் பார்த்தாச்சு, கோல்டு பார்த்தாச்சு. யூஎஸ்டி ஜேபிஓவை வந்து இதில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துலேருந்து செல் கொடுத்துருக்கேன். 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு ஃப்ளிப்பு கிடச்சிச்சு. ஆனால் ஃப்ளிப்பு வந்து ஒர்க் ஆகிறது சான்ஸ் கம்மி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃப்ளிப்பு வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகி அதுக்கப்புறமா டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னா இந்த சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது. ஏன் இந்த சப்ளையில் செல் இருக்குன்னா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த சப்ளையில் செல் இருக்குது. 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணி நின்றுட்டுருக்கான். அப்போது பை ஆகலாம் இந்த சப்ளை வரைக்கும். ஓகேங்களா? இல்லைனா ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. டிமாண்டும் வந்து ஃபெயில் ஆகலாம். ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்னாலே டிமாண்ட் வந்து மோஸ்ட்லி ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா மேலே இந்த சப்ளை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையை எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போகணும். இது ஃபெயிலும் ஆகலாம்ல. ஏன்னா பை ப்ரெஷர், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்குன்றனால மார்க்கெட் மேலேயும் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். இது டோட்டலாக இன்டர்னல் ட்ரேட்ஸ். நமக்கு ஆக்சுவல் பை வந்து இங்கே, ஆக்சுவல் செல் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து செல் பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிடுவோம். அதுக்குள்ளே நம்ம இன்டர்னலாக ஒரு ட்ரேட் வந்து பண்ணுறது. இது டோட்டலாக ரிஸ்க் தான். நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்தா மட்டும் என்ட்ரி வந்து போவேன். பர்ஃபெக்டாக நம்ம ரூலுக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி வந்து கொடுப்பேன் இந்த இடத்துல இருந்து. அடுத்தது AUD டிமாண்ட் வரல. இது மேலே சப்ளை வரணும். சப்ளைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்த உடனே கீழே போயிட்டான். கன்ஃபர்மேஷன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு. சரி, அப்போது இன்னும் மார்க்கெட் கீழே தான் போவான். இங்கே இருக்கக்கூடிய லோ வரைக்கும் போவான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவரில் போயிட்டு இப்போ வந்து இந்த சப்ளைலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நான் செல் சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லி சம்வேர் இங்கேருந்துன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து செல் சொல்லியிருக்கேன். இதில் எதுலேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல ப்ரோ. இதில் நம்ம பார்த்தோம், மிட்டிகேட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அடுத்தது இங்கே வந்தோம், இங்கேயும் கிடைக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம 4 ஹவருக்கு வந்துட்டோம். 4 ஹவரில் இந்த மூமெண்ட்டை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். எதுலேயுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம தான் வந்திருக்கான். இதில் மட்டும்தான் எடுத்திருக்கான். அதுக்கு அடுத்தது இங்கேயும் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. அதுக்குன்னு இந்த இடத்துல போய் டைரக்ட் என்ட்ரி போகக்கூடாது. எங்கேயுமே கிடைக்கலையே, நமக்கு அப்போ கிடைக்காது, நம்ம டைரெக்டாக ஒரு என்ட்ரியை போடுவோம் அப்படின்ற தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன்னா கன்ஃபர்மேஷன், கிடைச்சா என்ன கிடைக்காட்ட என்ன, கன்ஃபர்மேஷன்னா அதை மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணணும். கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து யூடியூப்பில் நாளைக்கு இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இங்கே இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து எப்படி போகணும், இது ஃபுல்லாக கவுண்டர், ஆனால் இதில் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து இதில் இருந்தால் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இதில் ஒரு பை கொடுத்துருந்தேன், கிட்ட வந்துட்டு மேலே போயிட்டான். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இந்த பை கொடுத்து இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு, இந்த சப்ளைக்கு வந்துட்டான், மார்க்கெட் வந்து இப்போ செல் ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இந்த சப்ளைக்கு வந்தோன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட்ஸு பார்த்துங்க. இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 3 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 1 ஹவர் போகிறோம். 1 ஹவரில் ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. 15 மினிட்ஸ் அந்த 2 ரீஃபண்ட்மெண்ட் ஒரு இதுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போ 1 ஹவர்லேருந்து 5 மினிட்ஸுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இதுதான் டிபி. ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. அடுத்தது இதில் ட்ரை பண்ண வேண்டாம் ப்ரோ, இதில் ட்ரைட் பண்ண வேணாம், நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து பை இருக்குது. 15 மினிட்ஸ் டிமாண்டில் இருந்து இந்த மார்க்கெட் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல சோர்ச் வந்து இருக்குது. செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவரில் போயிட்டு சப்ளைஸ் எடுப்போம். இங்கே வந்து டிமாண்ட் ஃபெயில் ஆகுது. நமக்கு இது ஒரு ஃப்ளிப்பு, இது ஒரு ஃப்ளிப்பு. ஃபஸ்ட் 2 ஃப்ளிப் இருக்குது. அப்போ 2 ஃப்ளிப் இருந்தால் என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக் ஆகிருக்கான்னு பார்க்குறோம். இதில் வந்து ரீஃபண்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஆகாது, ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். ஓகேங்களா? இருந்தாலும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இது என்ன கேண்டல் ப்ரோ? இதுவும் 50%. ஓகே, 1 மினிட்டுக்கு போவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லை, இதுலேயும் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போது நமக்கு இதில் வேலை செய்யலை. 5 மினிட். ஓகே, அப்போது மேலே இன்னொன்று இருந்துச்சு. ஒன் ஹவர் 5 மினிட். 5 மினிட்ல இதில் ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம். மேலே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதில் மிட்டிகேட் ஆகிட்டான். 1 மினிட் போகிறோம். கன்ஃபர்மேஷன் இருக்கா? ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இதில் வந்து சப்ளைஸ் வந்து நோட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், செஷன் பார்த்துக்கிறது பெட்டர். லண்டன், ஓகே, 2 சப்ளை இருக்குது. 2 சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது, ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். இப்போது இதை நோட் பண்ணி வச்சுப்போம். ஃபைவ் மினிட் போகிறோம். 5 மினிட்ல எஸ் அந்த சேம் அதே சப்ளை. 5 மினிட்ல இருந்து நம்ம அகெயின் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இது சப்ளை, ஒயிட் கலர் கேண்டல் இல்லை, இது சப்ளை. இது எல்லாமே லிக்விடிட்டி, அப்போது இது 2 சப்ளை. மஸ்ட்டு கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் வேணும் இதில். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஜிபிபி ஜேபிஒய் இந்த டிமாண்ட் வரைக்கும் கவுண்டர்
ஓகேங்களா? கவுண்டரில் இருக்கான். அண்டர்ஸ்டாண்டா? லண்டனில் இருக்கான். சரி, அடுத்தது ஏயுடி கேட். ஏயுடி கேட் இங்கே சோர்ஸ் பண்ணணும். இங்கே சோர்ஸ் பண்ணானா செல் பண்ணலாம் 4 ஹவரில். இதில் வந்து பணம் வேணான்னு சொல்லிட்டேன். மேலே இந்த சப்ளை ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த சப்ளைக்கு வந்தால் செல்லு. அடுத்தது இது பார்த்தாச்சு, ஈரோ ஜேபிஒய். ஈரோ ஜேபிஒய் வேறு என்ட்ரி இல்லை, நமக்கு சப்ளையில் தான் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிமாண்ட்ஸில் பை இருக்குது. இது யூரோ ஏயுடி. இந்த சப்ளையில் நமக்கு செல் இருக்குது. கீழே இந்த டிமாண்டுக்கு போவான். சப்ளையில் செல் இருக்குது. சப்ளை பிரேக் ஆகிட்டா உடனே ஃப்ளிப் எடுத்து பை பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த இடத்துல வெயிட்டிங். இந்த சப்ளையில் இது எல்லாமே இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே வந்து டிமாண்ட் சப்ளை அப்படின்னா இது ஒன்று தான். இந்த இடத்துல இந்த சப்ளை ஃபெயிலியர்னா ஃப்ளிப் எடுத்து பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இந்த சப்ளைலேருந்து எகைன் செல் பண்ணலாம். நான் டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணுறேன் என்ட்ரி கிடைக்கும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வரணும், இந்த டிமாண்டுக்கு வரணும். வந்தால் பை வந்து போகும். ஓகேங்களா? அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி நம்ம என்ட்ரி வந்து போட்டாச்சு, ரன்னிங்கில் இருக்கான். பார்க்கலாம்.